ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. நீங்க தான் பாடணும், நான் பாட மாட்டேன், சொல்லி கொடுப்பான். முடிவு இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தியாவே. ஆரம்பம் முடிவு. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். சொல்லுங்க, குறைவுகள் நிறைவாகட்டும். நம்ம ரட்சி செழிப்பாகட்டும், நம்ம ரட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை. வெரி குட், வெரி குட். கேட்கிறவங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. யாரெல்லாம் வாய்ப்பிருந்து கேட்கலும் புது கிருபை. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், அவர் கிருபை பெரியது. ஆமென். புது கிருபை, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுங்க. விசாகப்பட்டினத்துல எனக்கு தெலுங்கு தெரியாது. ஆனா தெலுங்கு அங்க போய் கத்துக்கிட்டு பாட்ட. ஏன்னா அந்த ஆக்சென்ட்லாம் சரியில்லைன்னா கஷ்டமாயிடும்ல. அதனால கத்துக்கிட்டு அதை தெளிவா அவங்க ஓகே பண்ண பிறகு நான் ஆராதனை நடத்தினேன் தெலுங்குல. அப்புறம் பாட்டு நடத்தும் பொழுது நான் சொன்னேன், அங்க இருந்து உங்களுக்கு உங்க கவலைகள் எல்லாம் மறந்துருங்க, நீங்க பாடும் பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. ஆனா நீங்க என் கூட ஒத்துழைக்கணும். ஏதோ பாட சொல்றாரு அப்படின்றதுனால கை தட்டி பாடுறது இல்லை. நான் நேற்று சொன்னது போல உணர்ந்து, நீங்க உணர்ந்தாதான் உங்ககிட்ட இருந்து அந்த காரியம் வெளியே வரும் பொழுது அதை கேட்கிறவர்கள் உணர முடியும். உங்களுக்குள்ளேயே நீங்க பாடுறத உணரலனா அது யாருக்குமே பிரயோஜனமா இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா தலையவும் அப்படி லெஃப்ட்லயும் ரைட்லயும் கொஞ்சம் சாச்சா மாதிரி பாடுங்க, ஆட்டி ஆட்டி பாடுங்க. எத்தனை பேர் என்ன திட்டினாங்கன்னு தெரியாது. ஆனா ஏதோ பாடினாங்க, முடிச்சாங்க, கூட்டம் முடிஞ்சது, ஆசீர்வாதமும் போட்டாச்சு. ஒரு அம்மா மேல வந்தாங்க. இந்த அம்மா வந்து சொன்னாங்க, கடைசியில எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மாத்திரம் மேல வந்து சொன்னாங்க, அந்த PA சிஸ்டம் ஆன் பண்ண சொல்லுப்பா அப்படின்னாங்க. உடனே ஏற கட்டுற சூழ்நிலையில இருந்ததெல்லாம் ஆன் பண்ணாங்க. அந்த வீடியோக்கார கூப்பிடுப்பான்னாங்க, அவரையும் ஆன் பண்ண சொல்லு. எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க, அவரையும் ஆன் பண்ண சொல்லு. என்னன்னு கேட்டா சாட்சியை கேளுங்க. இந்த ஃப்ரெடி காரு இது இஷ்டத்துக்கு என்னைய தலையாட்டி பாட சொல்லிடுச்சு. என் கழுத்துல இவ்வளவு பெரிய கட்டி அந்த தைராய்டு தொங்கிட்டு கிடக்குது. நான் எங்கிருந்து பாட முடியும்? என்னால முடியாதே. இருந்தாலும் பாட சொல்லுதேன்னு கீழ் படிஞ்சு லைட்டா தலையாட்டின. இப்ப அதை காணவே காணோம். வீடியோவை கிட்ட கொண்டு வந்து வைக்க சொல்லி அந்த கேமராவை நல்லா தான் தட்டுங்களா, பரிதாபமா தட்டுறீங்க. இது எனக்கு இல்ல, ராஜாதி ராஜாவுக்கு. அதே ஆண்டவர் தான் இங்கேயும் இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு பிரசன்னத்திலேயும் அவருடைய வல்லமையிலேயும் விடுதலை இருக்கிறது. இப்போ எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். உடனே எழுந்திருக்கணும். மிலிட்டரியில நிக்கிற மாதிரி உட்காரும் பொழுது வேணும்னாலும் கொஞ்சம் பேஷண்ட் மாதிரி அப்படி உட்காரலாம். நிக்கிறவங்க இப்ப கையை தட்ட போறீங்க, ஆவில நிரம்ப போறீங்க. பரிசுத்தாவே ஒரே பாட்டு பாடினாலும் சரி, அந்த பாட்டுக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். பாடுவோமா? 1 2 3 4. புதிய நாளுக்குள் என்னை நீங்க பாடுங்க. ஆமே. புதிய கிருபையா, ஆமே. புதிய புதிய கரங்களை தட்டி உற்சாகமா, புது கிருபை தாரும் தேவா. நீங்க தான் பாடணும். புது வேலனை. எஸ் எஸ் ஆமே. புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை
மேல கைகளை நல்ல சத்தமா தட்டுங்க. ஆமென். Thank you Jesus. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. சொல்லுங்க. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. எல்லாரும் வாய் திறந்து வெட்கத்துக்கு வெட்கப்பட்டு போவதில்லை. இரட்டிப்பு நன்மை இரட்டப்பனையான நன்மை. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு எல்லா சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க. வெட்கத்துக்கு பாதி. அடுப்பில் வெட்கப்பட்டு போனாயோ, தொழிலில் வெட்கப்பட்டு போனாயோ, கவலைப்படாதே. வெட்கத்துக்கு சாத்தான் ஜெயிச்சுட்டானே நினைக்காத, ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. வெட்கத்துக்கு பாத்தீங்களா நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. மறுபடியும் பாடுவோம். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை. உனக்கு தேவன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பதிலை நன்மையை கொடுக்க போகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. வெட்கத்துக்கு பதில் ஓ கோடி இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. ஓ வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக சொல்லுங்க சொல்லுங்க. என் கண்ணீருக்கு பதில் என் கண்ணீருக்கு ஆனந்த ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. மரகலதர மகதர புரபபப. பாடிக்கொண்டிருக்கிறவர்கள் மேல் ஒரு புதிய பலன் ஆண்டவர் கொடுக்க போகிறார். புது கிருபை எல்லா பலவீனங்கள் மறைகிறது. எல்லா பலவீனங்கள் கருத்துரங்கள் சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. புது கிருபை உன் பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். பாடுவோம். புது கிருபை புது கிருபை 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 புதுபல புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடக்கும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். சொல்லுங்க. நீங்க சொன்னாதானே உங்க வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். புதிய நாளுக்குள் என்ன நடத்துங்கப்பா, என்ன நடத்துங்கப்பா. சொல்லுங்க. என்ன நடத்துங்க. புதிய நாளுக்கு உரபலா உரபலா ஷகலா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை 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 உரபலா ஷகலா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் ஓ சவால்கள் சந்திக்கிற இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. சொல்லுவோம். சவால்கள் சந்திக்கிற இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. எல்லாரும் எல்லாரும் சவால்கள் சந்திக்கிற. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செய்து தேவ பிரசன்னம் இருக்கிறது. சவால்கள் சந்தித்தி உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த. உறவுகள் சீர்பொருந்த. தேவ சமாதானம் நான் பெற்றிட. தேவ சமாதானம் நான் பெற்றிட. கிருபை தாரும் தேவா. வல்லமை நிரப்புகிறேன் நிரப்புகிறேன். எல்லா பலவீனங்கள் பிள்ளைகளை விட்டு
அகலுகிறது. புது கிருபை வா, புது பலனை, புது பலன், புது பலன், புது கிருபை தாரும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை சகல கரபலஹோ, புது கிருபை தாரும். ஆமென். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கு. யாரெல்லாம் அனலாக்குவதற்கு? வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவி. விட்டு கொடுத்தால் தேவன் நிரப்புவார், விட்டு கொடுக்காவிட்டால் ஒரு நாள் நிரப்ப முடியாது. தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்ற முடியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. சொல்லுங்க, அபிஷேகம். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை. வாயை திறந்து செல்லமா? சத்தானின் இந்த அம்பத்தூர் பட்டணத்தில் அமேன் சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படும்படியாக, இந்த பட்டணம் தேவனுக்கு சொந்தமாகும்படியாக ஓ சாத்தானின் கோட்டையை வல்லமை. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருவே. தேவனின் வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். பாத்திர நிரம்பு வழியட்டும். ஒரு அசைவில்லாமல் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வல்லமை வரும் பொழுது அற்பமாக நினைக்காது, அமைதியாக இருக்காது. அதை பற்றிக்கோ. Receive it, Lord Jesus, in the power right now, Lord. Yes, Lord. Do the mighty miracle right now, Lord. Thank you for your mighty presence moving here, Lord. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதா. சத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சத்தானின் வல்லமை. ஓ தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை. தேவனின் ராஜ்யம் எழும்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை. நீங்க பாடுங்க பார்க்கலாம். நீங்க பாடுங்க, கைத்தட்டி பாடுங்க, கைத்தட்டி பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும், எல்லா பிள்ளைகளும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். ஓ நன்றி நன்றி நன்றி. வல்லமை வல்லமை ஆவி என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை என்னை அபிஷேகம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும். கைகளை உயர்த்தி நான் உம்மை சேவிப்பே வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் சொல்லுங்க நீங்க. உம்மை நேசிப்பே இயேசு. இயேசுவே சத்தமா ராஜா. இயேசுவே தேவா. இயேசு
போடுவோம். சங்கீதம் 126 சொல்லுகிறது, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறைகளுக்கு வர வேண்டியதை வேற பக்கம் திருப்புவார். இதுதான் பிரசனம். இந்த மாலை சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர். நீ எந்த சிறைக்குள் இருந்தாலும் சரி, பாவம் என்கிற சிறையா, வேதனை என்கிற சிறையா, வியாதி என்கிற சிறையா, போராட்டம் என்கிற சிறையா, பாடுகள் என்கிற சிறையா, எந்த சிறைக்குள் இருக்கிறாயோ தெரியாது. ஆனால் உன் சிறையை, உன் சிறை இருப்பை திருப்ப ஒருவரால் முடியும். வாய்க்காலை திருப்பி விடலாம், ஏன் ஆறுகளை கூட திருப்பி விடலாம். வெள்ளங்களை திருப்ப முடியுமா? தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல. வெள்ளம் புரண்டு வரும் பொழுது அரசாங்கமே சொல்லும், மேடான பகுதிக்கு போய்விடுங்கள், ஆபத்தான இடத்தில் இருக்க வேண்டாம் என்று எச்சரிப்பு கொடுக்கும். ஏன்? அதை தடை செய்யவே முடியாது. ஆனால் ஒரே ஒருவர் தான் திருப்ப முடியும். நோவாவின் நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நோவா தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்து பேழையை செய்த பொழுது எத்தனையோ பேருக்கு சத்தியத்தை சொன்னான். குடும்பம் மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டு தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 8ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார்.